வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:30 மணி அளவில் $3,335 அதனுடைய ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. போன வாரம் நம்ம பார்த்தோம், அந்த சேனலுக்கு நேராக நம்ம அதாவது கீழே வளைஞ்சிருக்க அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே அப்படியே லைனாக அதனுடைய ஒவ்வொரு நாளும் படர்ந்து இருந்ததை நம்ம பார்த்தோம். அதாவது அங்கே தாண்டிட்டா ஒரு வேகம் எடுத்து மேலே போக முடியாமல் அதை ஒட்டியே ஒரு டைனமோலே நிற்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது. அதனுடைய இம்பேக்ட்டு நமக்கு இந்த வாரத்தினுடைய முதல் நாளே நமக்கு சட்டுன்னு கீழே இறங்கி மறுபடியும் 3,375 லெவலை கட் பண்ணி கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இப்போது அது கீழே தான் வந்து இந்த வாரம் முழுக்கவே ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. இந்த 3,375க்கு கீழே தான் தொடர்ந்து இதனுடைய க்ளோசிங் ஆனது இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வீக்னஸ் இன்னும் இருக்குது கோல்டில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பக்காவாக நமக்கு கிடச்சிருக்க ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து இறங்கி வரக்கூடிய சந்தர்ப்பம் கொடுத்துச்சு அப்படின்னா 3,295 சப்போர்ட்டாக இருக்கும். மேலே இப்போ நமக்கு மறுபடியும் 3,375 ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. ஸோ இந்த 2 லெவலுக்குள்ளே இந்த வாரம் ட்ரேடிங் நடந்திருக்கிறதுனால அடுத்த வாரம் இது எந்த சைடில் உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எடுக்குது அப்படிங்கிறத கோல்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் 37.90 அப்படின்ற லெவலில் இப்போ நின்றுட்டுருக்கு. 38.40க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுக்க முடியாமல் தான் இன்னமும் அது தடுமாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். போன வாரம் அது அந்த நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் இந்த வாரம் ஒரு முயற்சி, ஒரே ஒரு நாள் மட்டும் அதை மேலே கொண்டு போய் க்ளோசிங் வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. ஆனாலும் கூட ரொம்ப நெருக்கமாக க்ளோசிங் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருக்கணும். மறுநாள் எப்படி அதனுடைய கன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்க்கணுன்ற மாதிரி தான் சிச்சுவேஷன். ஸோ அதே மாதிரி தான் மறுநாள் பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் வேறு மாதிரி வந்துட்டதுனால கீழே இறங்கி வந்திருக்குது. ஸோ அதனுடைய இம்பேக்ட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இன்னமும் 38.40 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக சில்வருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. கீழே 35.90 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக சில்வருக்கு நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை நோக்கி வர்றதுக்கான தயார் நிலைப்படுத்திக்கிட்டு இருக்கா என்னான்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வாட்ச் பண்ணுங்கள். 38.40 கடக்காத வரைக்கும் நமக்கு கீழே 35.90 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $63 ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. போன வாரமே $65 கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப வேகமாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் தரலை. அப்படியே ஒரு படந்தே சைட்லேயே இருந்துச்சு. ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாகவே இந்த வாரம் இருந்திருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வாரம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரியுது. இருந்தாலும் $65க்கு கீழே தான் இருந்துகிட்டு இருக்குது. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா $55. ஸோ அதை நோக்கி வேகமாக வர முடியலனாலும் இன்னமும் நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸான 65 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு கீழே தான் இருந்துகிட்டு இருக்குங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. எந்த பக்கம் அதனுடைய போக்கு இருக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா. நிஃப்டி 24,631 க்ளோசிங். 24,610க்கு கீழே கொண்டு வந்து போன வாரம் நல்லா ஸ்ட்ராங்காகவே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாரம் நமக்கு 4 நாட்கள் தான் ட்ரேடிங். ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த இறக்கத்தை எப்படி வெள்ளிக்கிழமை கொடுத்துச்சோ அதை விட அதிகமாக கொண்டு போய் மறுபடியும் 24,610 கிட்ட கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் மற்ற 3 நாட்களும் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் தான். அந்த 24,610க்கு மேலே நிறுத்துறதுக்கு ஒரு போராட்டமாகவே இருந்து இன்றைக்கி, அதாவது நம்ம வெள்ளிக்கிழமை நமக்கு ட்ரேடிங் கிடையாது. இருந்தாலும் நமக்கு 24,631ங்கிறது வியாழக்கிழமை அன்னைக்கு க்ளோசிங் கொடுத்த விஷயம் இது. ஸோ அதனால் நமக்கு 24,610க்கு மேலே கொஞ்சம் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி நிறுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. பெரிய விறுவிறுப்புகள் இல்லாத வாரமாக தான் இந்த வாரம் முடிஞ்சிருக்கு நமக்கு. இருந்தாலும் செக்டார்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செக்டார்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 24,610ங்கிறது இப்போ ஒரு சப்போர்ட்டாக மாறி இருக்கிறதுனால மேலே 25,395ன்றது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒருவேளை அடுத்த வாரம் இதுலேருந்து ஒரு பிக்கப் கொடுத்து மேலே போக ஆரம்பித்தா அதுதான் ரெசிஸ்டன்ஸ். வாய்ப்பு தராமல் திருப்பி மறுபடியும் கட் பண்ணிச்சு அப்படின்னா மீண்டும் 24,000 நோக்கி வருவதற்கான, அதாவது கீழே சப்போர்ட் லெவலை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஒரு இந்த பக்கமாக அந்த பக்கமான்ற ஒரு டைனமோ மோடில் தான் வந்து இதனுடைய க்ளோசிங் ஆனது இருந்திருக்கு. ஸோ வரக்கூடிய வாரம் என்ன செய்யுது நிஃப்டி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டாரில் பார்க்கலாமா. செக்டார்களில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 55,341 க்ளோசிங். கிட்டத்தட்ட இந்த வாரம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ்ன்றது நம்ம, ஏன்னா 4 நாள் தான் ட்ரேடிங்கிறதுனால, குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால நமக்கு
பங்குச்சந்தை விடுமுறை அப்படிங்கிறதுனால இந்த 4 நாட்கள் மட்டும்தான், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் மட்டும்தான் ட்ரேடிங் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு சைட்வேஸாகவே தான் இருந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ரேடிங்காக இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த பேங்க் நிஃப்டியெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாற்றம் இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன ஏற்றத்தோட போன வாரத்தை விட கொஞ்சம் ஒரு சின்ன ஏற்றத்தை கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் கூட நமக்கு மேலே 56,320 அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. கீழே 54,360 அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த வாரமும் அதை கடக்காத வாரமாகவே கடந்திருக்கு. வரக்கூடிய வாரம் என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 26,333 க்ளோசிங். கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி மாதிரி ஒரு சைட்வேஸ்லேயே தான் இந்த வாரம் அதுவும் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த நாட்களில் இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ தொடர்ந்து 26,580க்கு கீழே க்ளோசிங் வந்திருக்கிறதுனால அதுதான் ரெசிஸ்டன்ஸாக இப்போ மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. கீழே ஒரு மிகப்பெரிய கேப்பில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு 24,850. இது அந்த அளவுக்கு போகாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இறக்கம் அப்படிங்கிறது இதில் வராமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப்டியாக 26,580க்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது மட்டும்தான் ஒரு பாசிட்டிவாக நம்ம யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுவும் சேஃபாக க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு க்ளோசிங் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து ஃபின் நிஃப்டியில் நம்மளுடைய முதலீட்டை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த செக்டர் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி 34,833 க்ளோசிங். 35,400க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் தடுமாற்றத்தோட அந்த நெருக்கத்திலே இருந்துக்கிட்டு இருக்குது. மறுபடியும் 35,400 கடந்து மேலே போகிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த வாரம் இருந்திருக்கு. பட் 4 நாட்களும் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் இதில் போன மாதிரி நமக்கு தெரியல. இருந்தாலும் இன்னமும் 35,400 தான் ரெசிஸ்டன்ஸாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. கீழே 33,100 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ஐடிக்கு இருந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் 35,400 கடந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை நிஃப்டி ஐடி எடுக்குதா அப்படின்ட்டு. அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து கீழே வந்தது. போன வாரமும் வந்து நல்லா 21,240 நெருக்கத்தில் வந்துட்டாங்க. பட் இந்த வாரம் திங்கட்கிழமை அந்த நெருக்கத்தில் இருந்து ஒரு வேகமாக கிளம்பி மறுபடியும் 21,950க்கு மேலே கொண்டு போய் 22,151 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. வேகமான இறக்கத்திலிருந்து ஒரு சின்ன ஆறுதல் ஏற்றத்தை நம்ம இதிலேருந்து பார்க்க முடியுது. ஸோ 21,950 இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் மேலே 22,695 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக மறுபடியும் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே இது போகிறதுக்கான வாய்ப்புகளை வரக்கூடிய வாரம் நிஃப்டி பார்மா எடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி 54,656 க்ளோசிங். ஒரு வேகமான இறக்கம், ஒரு வேகமான ஏற்றம், மறுபடியும் ஒரு வேகமான இறக்கம் கொடுத்து பழையபடி எங்கேருந்து புறப்பட்டுச்சோ அதே இடத்துக்கு வந்து இந்த வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 54,200 நெருக்கம் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி கீழே போகும்போது ரொம்ப ஃபர்தராக வேகமாக இறங்குறதுக்கு வாய்ப்புகளாகிடலாம். ரொம்ப நாளாக கடக்காத ஒரு இடத்தை கடக்கிறதுக்கு வாய்ப்பு எடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 54,200 கிட்ட வரும்போது கொஞ்சம் ஜாகிரதையாகவே இந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்கணும். அதை உடச்சிருச்சு அப்படின்னா 52,550 வரைக்கும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக இந்த இடம் வந்து நமக்கு இறங்காத இடமாக இருக்கிறதுனால ஒரு பிரேக் டவுன் நமக்கு கொடுக்குற இடமா இந்த எஃப்எம்சிஜி செக்டாருக்கு மாறிடும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு வேளை டச் பண்ணிவிட்டு திரும்பினா மேலே போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் எடுக்குதா அப்படிங்கிறத அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் எப்படி செய்யுதுன்றதை பார்த்து நம்ம செய்துக்கலாம். எனிவே இப்போதைக்கு ஒரு வீக்னஸான ஒரு செக்டராக நம்ம எஃப்எம்சிஜி இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுன்ட்டு. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 24,118. ரொம்ப நாளாக 24,040லேருந்து இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு. மேலே போகிறதும் திருப்பி கீழே வரதுமாகவே இருந்து இந்த வாரம் இந்த 4 நாட்களுமே தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து 24,040க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு முயற்சி மேலே கொண்டு போயிடலான்னு. இருந்தாலும் ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. ஒரு 100 புள்ளிகள் ஒரு வித்தியாசத்தில் இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை இந்த ஏற்றம் தொடர்ந்துச்சு அப்படின்னா மேலே 24,490 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டு தான் இப்போது நமக்கு 24,040 அப்படிங்கிறது மாறி இருக்குது. ஸோ இந்த 2 கேப்புக்குள்ளே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய வாரம் இதற்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி 24,490 நோக்கி நிஃப்டி ஆட்டோ மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 879 க்ளோசிங். பெரிய மாற்றம்லாம் இல்லை இந்த வாரம். கிட்டத்தட்ட போன வாரத்தினுடைய கடைசி நாள் என்ன மேக்ஸிமம் ட்ரேட் ஆச்சோ அதுக்கு உட்பட்டே இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. ஸோ 860 தான் சப்போர்ட், 925 தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த 2 லெவலுக்குள்ளே தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது. இதில் எந்த பக்கம் உடைக்குதோ அதனுடைய ஃபர்தர் மூமெண்ட்டை நம்ம அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை சில செக்டர்களில் இருந்துகிட்டு இருக்கிறதுல இதுவும் ஒன்றாக மாறி இருக்குது நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்தளவில். இந்த இடத்துலேருந்து ஒரு திருப்பம் வருதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 9,216 க்ளோசிங். வியாழக்கிழமை நமக்கு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் புதன்கிழமை ஒரு நல்ல ஏற்றத்தோட 9,400 வரைக்கும் அதுக்கு மேலேயே சென்றுட்டு வந்திருக்கு.
இருந்தாலும் இன்றைக்கி அதை சஸ்டெயின் பண்ணி 9305க்கு மேலே நிறுத்த முடியல. அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி நிறுத்தப்பட முடியல. மறுபடியும் கொண்டு வந்து கீழே தான் 9305 கீழே கொண்டாந்துட்டாங்க. ஸோ தொடர்ந்து 8950 தான் இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. 9305 ரெசிஸ்டன்ஸாகவே இன்னமும் இந்த வாரமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சூழ்நிலைகள் இருந்துருக்கு. ஸோ வரக்கூடிய வாரம் ஒரு வேகமான முயற்சி எடுத்து 9305 கடக்கிறதுக்கு நிஃப்டி மெட்டல் முயற்சி செய்தா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,997 க்ளோசிங். ஒரு இறக்கம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. போன வாரம் இறங்கி திருப்பியும் அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. இந்த வாரமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எங்கே க்ளோசிங் கொடுத்தாங்களோ ஆல்மோஸ்ட் அதே லெவலில் கொண்டாந்து தான் இந்த வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ 11,480 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. கீழே 10,700ன்ற சப்போர்ட் நமக்கு முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த வாரமும் பெரிய மாற்றம் இந்த பர்டிகுலர் செக்டார்லையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் நமக்கு காட்டி கொடுத்துட்ருக்கு. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கன்றது இந்த வாரத்தில் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் ஒரு ஆறுதலான விஷயம் 24,610க்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இருந்தாலும் அது தொடர்ந்து ஏறணும் அப்படின்னா இந்த வாரத்துக்கான உச்சத்தையும் தாண்டி ஒரு நல்ல க்ளோசிங்ஸ் ஒரு 2-3 நாள் கொடுத்தாங்கன்னா நமக்கு அடுத்த வாரம் வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்த வாரம் 5 நாட்கள் நமக்கு தொடர்ந்து ட்ரேடிங் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ வரக்கூடிய வாரம் நமக்கு தொடர்ந்து ஏற்றத்தை கொடுத்து வாய்ப்புகள் தருதா அப்படிங்கிறத நிஃப்டியை பொறுத்தளவில் வெயிட் பண்ணி பார்க்கணும். நமக்கு இன்னும் பெரிய சந்தர்ப்பங்கள் மார்க்கெட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்ம இன்னமும் மனதில் வச்சுக்கிட்டு தான் வெயிட் பண்ணணும். தொடர்ந்து கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் 24,610க்கு மேலே எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில். அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு ஸ்டாக்ஸுகள்லையும் நம்ம வச்சுருக்கிற ஸ்டாக்ஸுகள்லையும் நம்முடைய ஏற்கனவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுகள் இறங்கியிருந்தாலும் அது நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் மார்க்கெட்டில் கிடைச்சால் மட்டும் நீங்கள் அதுலேயும் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். பார்க்கலாம் பங்குச்சந்தை வரக்கூடிய வாரம் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்றத. அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.